அதில் எப்படி விஜயகாந்த் நடிகர் நம்ம விஜய் மட்டும் எப்படி வெற்றி பெற முடியும்? எனவே அவர் வேணால் அதாவது வந்து கட்சி ஆரம்பித்த உடனே ஆட்சிக்கு வரணும், உடனே முதலமைச்சராக வரணும். அவ்வளவு தூரமாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறார், போகிற போக்கில் வந்து பாசிசமும் அவங்க பாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமாகிறார். அப்போ பாசிசத்தினுடைய ஆபத்தை எவ்வளவு ரொம்ப எள்ளி நகையா அந்த ஆபத்தையே அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியலையே. வெற்றி கழகம்னு பேர் வச்சுட்டதுனாலே வெற்றி பெற்றுவோன்னு எப்படி சொல்ல முடியும்? சார், இதை பார்க்கும்போது என்ன தோணுது, விஜயகாந்தும் வந்து சினிமால இருந்து தான் வந்தார் அரசியலுக்கு, அவருக்கு கூடின கூட்டம், அதே மாதிரி விஜய் மாநாடுக்கு கூடிய கூட்டம், இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க இந்த 2 மாநாட்டையுமே பார்த்துருப்பீங்க, விஜயகாந்த் மாநாடும் பார்த்துருப்பீங்க, விஜய் மாநாடும். இல்லை, விஜயகாந்த் வந்து மாநாடு, விஜயகாந்த் கூட்டம் அப்படிங்கிற போது அவர் சினிமாவில் இருந்தாலும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பணியில், மக்கள் நிவாரணப் பணிகள் மற்றதெல்லாம் ஈடுபட்டார். ஒரு தேர்தலில் பல தேர்தலில் களம் இறங்கியிருக்கிறாரு. சில தேர்தலில் தனியாகவே போட்டியிட்டு ஒரே ஒரு முறை வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. பல கூட்டணி கட்சிகளாக அமைச்சிருக்கிறார். ஆகவே அவர் சினிமா என்கிற பின்புலத்தோடு ஒரு அரசியல் களத்திலேயும் அவர் வந்து பணியாற்றியதை நம்ம வந்து மறுக்க முடியாது, நிராகரிக்க முடியாது. அந்த அரசியல் களம் தான் அவருக்கு சினிமா திரையுலக பின்புலம் ஒரு கை கொடுத்துருக்கலாம். பட் திரையுலக பின்புலத்தினால மட்டுமே தமிழ்நாட்டில் எம்ஜிஆரோ விஜயகாந்தோ அரசியலில் செல்வாக்கு செலுத்தலை. ஒரு நீண்ட அரசியல் பயணம் தான் அவங்களுக்கு வந்து அதிலிருந்து மாறுபட்ட நிலையில் தான் விஜய் இருக்கிறார். அவருக்கு இன்னும் வந்து அரசியல் அப்படி ஒரு நீண்ட அரசியல் பயணமோ, நீண்ட அரசியல் களமோ, மக்களுடைய பிரச்சனையில் ஈடுபட்டதோ, மக்களுடைய பிரச்சனையில் போராடினதோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு நீண்ட பயணத்தை வந்து அவர் வந்தார்னா அது வேறு விஷயம். அவருக்கு சினிமா பலன் கூட பின்புலம் கை கொடுக்கலாம். திரையுலக பின்புலத்தினால மட்டுமே தமிழ்நாட்டில் அரசியலில் சாதிச்சிட முடியும் அப்படின்னா அதுக்கான முன்னுதாரணமே கிடையாது. அதில் எப்படி விஜயகாந்த் நடிகர் நம்ம விஜய் மட்டும் எப்படி வெற்றி பெற முடியும்? எனவே அவர் வேணால் அதாவது வந்து கட்சி ஆரம்பித்த உடனே ஆட்சிக்கு வரணும், உடனே முதலமைச்சராக வரணும். அவ்வளவு தூரமாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. ஒரு கட்சி ஆரம்பித்த உடனேயே நீங்கள் ஆளுங்கட்சியாக வரணுங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பாங்களா என்ன? அரசியல் ரீதியாக மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். அவங்க நிறையா சினிமா பார்ப்பாங்க, நிறையா ரசிப்பாங்க, நிறையா கூட்டத்துக்கு வருவாங்க. நிறையா ஒரு சினிமா நடிகை, ஒரு சினிமாவில் இருக்கிற துணை நடிகை ஒரு இடத்துக்கு வராங்கன்னு வைங்க. நேற்று நான் சிதம்பரத்துக்கு போகிறேன். அங்கே வந்து இந்த 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 பராசக்தி படம் எடுக்கிறாங்க. பார்த்தா ஒரு 7-8 பேர் நிற்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே உள்ளே தெரியல, இவங்க வெளியில் கூட்டமாக நிற்கிறாங்க. அப்போ திரையில் இருக்கிற திரை உலகத்தை மக்கள் ரசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கனால அது ரசிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க, அது வேறு. அதனாலேயே வந்து அரசியல் அதிகாரத்தை பூரா அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க, அரசியல் ரீதியாக ஏற்றுக்குவாங்கலாம் சொல்ல முடியாது. அது அவருடைய நீண்ட பயணம் எப்படி அமைய போகுதுங்கிறத பொறுத்து தான் தீர்மானிக்கும். அவர் கொள்கை ரீதியாக என்ன நிலை எடுக்க போகிறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறார், போகிற போக்கில் வந்து பாசிசமும் அவங்க பாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமாகிறார். அப்போ பாசிசத்தினுடைய ஆபத்தை எவ்வளவு ரொம்ப எள்ளி நகையா அந்த ஆபத்தையே அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆகவே இன்னைக்கு வந்து நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து, அரசியல் இந்த தேசத்துக்கு இருக்கிற ஆபத்து, இந்தியாவுடைய எல்லாத்தையுமே சின்னாபின்னப்படுத்துகிற பிஜேபியும் அவனுடைய வகுப்புவாத அரசியல் தான். அதில் குவிமையமாக தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்கு பதிலாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவை மட்டுமே பிரதானமான எதிரியாக வச்சு அரசியல் நடத்தினா என்ன பயன்பட போகுது? எனவே அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, நான் வேண்டான்னு சொல்லலை, வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், நல்லது தான். அரசியல் இப்படியான நிறைய பேர் அரசியலுக்கு வர்றது கூட நல்லது தான். ஒரு ஏகபோகமாக சில கட்சிகளுக்கு மட்டுமே நல்லது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது அதனுடைய வெற்றி எதை பொறுத்து இருக்குன்னா அவர் என்ன கொள்கை நிலை எடுக்கிறாரு, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு அவர் என்ன மாற்று சொல்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் தீர்ந்துருவோம்னா என்ன மந்திரம் அவங்க கையில் இருக்குது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தீர்த்துலாம்னா என்ன ஏதாவது மந்திரம் கையில் வச்சுருக்கீங்களா நீங்கள்? அப்போ கொள்கை ரீதியான போராட்டம் தானே மக்கள் மத்தியில் நடக்கணும். நாங்கள் வந்தால் இன்னதை செய்வோம், அதுக்கான கொள்கை எங்ககிட்ட இருக்குது. அதையெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் ஆட்சி மாற்றம் வந்தாலே எல்லாம் சரியாக போய்ட்டு சொன்னால் அதெல்லாம் அவ்வளோ தூரம் மக்கள் வந்து
ரொம்ப மக்கள் தெளிவில்லாமல் இல்லை, மக்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கிறாங்க. மக்கள் நிறைய அரசியல் பிரச்சனைகள் ஆழமாக அது இன்றைக்கி இருக்கிற மீடியா, இன்றைக்கி இருக்கிற இதெல்லாம் வந்திருக்காது ஏராளமான விவாதங்கள் கீழே நடக்குது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட காலம் இல்லை இது. இன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அடுத்த செகண்ட் அது வந்து கடைகோடி மனுஷனுக்கும் போய் சேர்ந்துருது. அப்படியான இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து ஏதோ மந்திர வித்தை காட்டுற மாதிரி காட்டி எப்படி எடுபடும்? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நிதானமாக நம்ம இது வேணும், இது வேணும். கொள்கை ரீதியாக அவங்க என்ன சொல்கிறாங்க மக்களுக்கு, மாற்று என்ன? இப்போ இது வரைக்கும் இருக்கிற அரசுகள் எல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மாற்று நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லணும்ல. அவங்கள விமர்சிக்கிறது மட்டுமே உங்களுடைய பலம்னு எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தவங்களை குறை சொல்லிட்டா நீங்கள் நல்லவங்கன்னு ஆகிடுவீங்களா? அப்படி ஆக முடியாத. இல்ல கட்சி சார்பில் இல்லாம தனிப்பட்ட முறையில நீங்க விஜய் கிட்ட இந்த ஒரு விஷயம் இருக்கு, அதை அவர் கெட்டியா பிடிச்சிட்டாருன்னா ஒரு வருங்காலத்துல ஒரு நல்ல அரசியல் தலைவரா வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க தனிப்பட்ட முறையில? இல்லை, அதாவது தனிப்பட்ட முறையிலையா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற கொள்கைகளை சொல்லி மக்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்றால் வெற்றி பெறட்டும். நம்ம ஒன்றும் அதை போய் தடுக்கவா போகிறோம்? அப்படி ஒன்றும் கிடையாது. பட் என்னுடைய கேள்வி, அந்த மாதிரி எந்த மாற்றையும் நீங்கள் முன்வைக்கலையேங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நீங்கள் அந்த மாதிரி மாற்றம் முன்வைங்க, அதை பற்றி ஒரு டிபேட் நடக்கட்டும். எதையுமே மக்கள் விவாதிப்பாங்கள்ல, அரசியல் கட்சிகள் விவாதிப்பாங்கள்ல. அதையெல்லாம் எதையுமே இல்லாமல், எந்த மாற்றம் இல்லாமல் நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம், வெற்றி கழகம்னு பேர் வச்சுட்டதுனாலே வெற்றி பெற்றுவோம்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி பொதுவா இப்போ கமல் அவர்கள் வரும்போதும் மையம்னு ஒரு கான்செப்ட் பேசுறாரு. விஜய் அவர்களும் ஒரு பக்கம் வந்து பகவத்கீதை, இன்னொரு பக்கம் அரசியலமைப்பு சட்டம்னு வைக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைங்க, அதாவது இவங்க எல்லாம் நினைக்கிறாங்கன்னா பகவத்கீதைக்கும் அரசியல் சட்டத்துக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? பகவத்கீதை வந்து நீ உழைப்பை செலுத்து, பலனை எதிர்பார்க்காத. பகவத்கீதை வந்து நீ மேல் சாதி கீழ் சாதி என்கிற பாகுபடுத்துகிற வர்ணாசிர, அவரே என்ன சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா, இந்த வர்ணாசிர தர்மத்தை நான் தான் உருவாக்கினேன், நானே நினச்சா கூட இதை அழிக்க முடியாது என்று பகவத்கீதை சொல்லுது. ஆனால் அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? 17வது பிரிவு, சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம். இதில் சாதி மத இன பாலியல் பாகுபாடு என்பது பாகுபடுத்தக்கூடாது. எல்லாரும் சமம் என்று சொல்லுகிற அரசியல் சட்டமும், எல்லாரும் சமமே இல்லை, ஏற்றத்தாழ்வு என்னால் தான் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிற பகவத்கீதை எப்படி ஒன்றா இருக்க முடியும்? எப்படி நீங்கள் அதான் சொல்கிறேனே, இதுதான் வந்து அரசியல் பக்குவம் இல்லாது. நம்ம இதெல்லாம் மக்கள் நாளைக்கு விவாதிக்க மாட்டாங்களா? நாளைக்கு டிபேட்னு வந்தால் இதெல்லாம் விவாதத்துக்கு வரும் இல்லை. நீங்கள் எப்படி பகவத்கீதையை வந்து எப்படி வந்து அரசியல் சட்டத்தோடு ஒப்பிடுவீங்க? இதையும் அதையும் எப்படி ஒன்றா? இதுக்கு நேர் எதிர் அது, அதுக்கு நேர் எதிர் இது. வர்ணாசிர தர்மத்தை ஏற்றுக்கொண்டால் அரசியல் சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்க முடியாது. அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டால் வர்ணாசிர தர்மத்தில் இருக்கிற பகவத்கீதை நீங்கள் ரெண்டையும் ஏற்றுக்கிட்டு எப்படி நீங்கள் செய்ய முடியும்? அங்கே தான் அந்த கொள்கை முரண்பாடு வருது. நீங்கள் எந்த கொள்கை பக்கம் நிற்பீங்க? ஸோ இதெல்லாம் வந்து விவாதிக்காமல், இதெல்லாம் சரியான புரிதல் இல்லாமல், மக்கள் வந்து ஏதோ நம்ம எது சொன்னாலும் கேட்டுக்கிற கண்மூடித்தனமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் அது பயன் தராது. நீங்கள் அரசியல் விட்டுருவோம், சினிமாவில் விஜய் பார்த்துருப்பீங்க, விஜயனுடைய படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது பிடிச்ச படங்கள் அப்படி ஏதாவது இருக்கு? இப்போ சினிமா நான் பார்க்குறதே ரொம்ப குறைவுங்க. ரொம்ப எப்பயாவது சில படங்கள் தான் பார்க்குறோம். அவர் விஜய் நல்ல நடிகருங்கிறதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. என்ன படம் கடைசியாக பார்த்துருப்பீங்க விஜய் படம்? அவர் அந்த அந்த நடிப்பு மற்றதில் நமக்கு வந்து ஓகே தான். அது வந்து நல்ல நடிகர், நல்ல கருத்துக்களை சினிமாவில் சொல்கிறாரு, ஒரு நீதிக்கும் நியாயத்துக்கும் போராடக்கூடிய அப்படிப்பட்ட கேரக்டரை தான் செலக்ட் பண்ணிக்கிறாரு. என்றைக்குமே ஒரு தப்பான கேரக்டர் அவர் வந்து எடுத்துக்கிறது இல்லை. அந்த வகையிலாம் நல்லது தான். சினிமாங்கிற போது ஒரு திரை நடிகருங்கிற முறையில் அவருடைய பங்கு பாத்திரம் அதெல்லாம். பட் அரசியலுங்கிறது அதுலேருந்து மாறுபட்டதில்லை. இங்கே வர்றபோது அதுக்கான மக்களுக்கு பாற்ற வேண்டிய பணிகள் மற்றதெல்லாம் இருக்குல்ல, அப்படி தான் பார்க்கணும். எப்படி பார்க்குறீங்க சீமான் ரஜினி அவர்கள் சந்திப்பு? இது நிறைய கான்ட்ரவர்ஷியலாக வச்சு உங்களுடைய பார்வை என்ன இந்த சந்திப்பு? இல்லை, ரஜினியை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறாரு. யார் போனாலும் அவர் பார்க்குறதுக்கு இது உண்டு. நல்ல ஒரு தேசிய அளவில் ஒரு நல்ல திரையில் வந்து சாதனை படைச்சிருக்கிறாரு. அவர் யாரையும் இப்போ நாளைக்கு நாங்களே வரேன்னு சொன்னால் கூட வேண்டாம்னா சொல்ல போகிறாரு. யார் வேணாலும் அவர் போய் பார்க்கலாம். அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. ஆனால்
போய் பார்த்துறதுனாலேயே அவர் நம்மளை ஏற்றுக்கிட்டார் நானாக முடிவு பண்ணிடக்கூடாது. நான் போய் நாளைக்கு மாற்றிட்டாக்கா அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு வந்தார் நம்ம நினச்சிக்க முடியுமா? பொதுவாக இருக்கிறவங்க யார் வேணாலும் போவாங்க, உட்காருவாங்க, பேசுவாங்க, கலந்துரையாடுவாங்க, நல்லது செய்வாங்க. அதனால் அவர் போகிறவங்களுக்கெல்லாம் அவர் ஆதரவு கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லிக்க முடியாது. அப்படி இவங்க சொல்லிக்கிற மாதிரி உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு கட்சி தலைவர் போய் பார்க்குறாரு, அப்போ இன்றைக்கி ஒரு ஆதரவு நாளைக்கு ஒரு ஆதரவாக கொடுக்க முடியும்? ஸோ அவரை பொறுத்தவரை அவருக்கு ஒரு முக்கிய ஆளுமைங்கிறதுனால திரையுலக சாதனையாளுங்கிற முறையில் யார் போனாலும் பார்ப்பார், பேசுவார், அது ஓகே. போகிறவங்க அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தின்னு நினச்சிக்கிட்டு போனாக்கா அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? பாவம். நீங்கள் வெளியில் என்ன பேட்டி கொடுக்குறீங்கன்னு அவர் என்ன பண்ண போகிறாரு? உள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பேசியிருப்பீங்க, அது என்ன பேசுறீங்கன்னு நீ வெளில சொல்ல அதில் சீமானை பொறுத்தவரையில் அவர் ஒரு அரசியல்வாதியாக இருப்பதற்கான அப்படிப்பட்ட அடிப்படை முகாந்திரம் இருக்கிற மாதிரி எனக்கு படலை. ரஜினி அவர்களுமே கொஞ்சம் வலதுசாரி அரசியலை தான் ஃபாலோ பண்றாரு. இப்ப சமீபத்துல சில காலமா சோசியல் மீடியாலையும் சொல்றது என்னன்னா சீமான் பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. சோ அதை இதையும் பொருத்தி பார்க்கலாமா? இல்லை ரஜினிகாந்த் அதாவது இப்போ வரைக்கும் அவர் பகிரங்கமாக அவருக்கு சில நம்பிக்கைகள் இருக்கலாம், இறை நம்பிக்கை இருக்கலாம், அவர் ரிஷிகேஷுக்கு போகலாம், இதுக்கு போகலாம், அது வேறு விஷயம். ஒரு இறை நம்பிக்கை வழிபாட்டு இது இருக்கிற நம்பிக்கையை நம்ம கொச்சைப்படுத்த முடியாது. இறை நம்பிக்கை இருக்கிறவர்கள் எல்லாமே வலதுசாரிகள்னு அடையாளப்படுத்தவும் முடியாது. பல கோடிக்கணக்கான மக்களுக்கு இறை நம்பிக்கை இருக்குது, வழிபாட்டு அது வேறு விஷயம். அதனால் தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் கடவுளே கும்பிடாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? இறை நம்பிக்கை இல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்க? 99% மக்கள் இறை நம்பிக்கையோடு தான் இருக்காங்க. அதே மாதிரி 99% மக்கள் பிஜேபிக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தமான மக்களுடைய வாழ்நிலை. ஆகவே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். அவர் இன்னமும் அவர் சில நேரங்களில் சில கருத்துக்கள் தெரிவிக்கலாம் ஒரு மாதிரி இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பிஜேபியை விரோதிச்சுக்கிட்டா அவங்களுக்கு என்ன வேணாலும் சிரமங்கள் வருங்கிற ஒரு அச்சமும் கவலையும் இருக்க தான் செய்யுது. மீடியாவில் இருக்கிறவங்க, திரையுலகத்தில் இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்க, பெரிய அரசியல் பிரமுகர்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கி மோடி அரசாங்கத்தை எதிர்க்கிறது அல்லது மோடி அரசாங்கத்துக்கு மாறான ஏதாவது ஒன்று சொன்னால் அதனுடைய பின்விளைவுகளை சந்திக்கிறதுல சில பேர் கொஞ்சம் ஒரு தயக்கத்தோடு தான் பலரும் இயங்குகிறாங்க, தயக்கத்தோடு தான் கருத்துக்களை சொல்கிறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். மற்றபடி அவர் தன்னை ஒரு பகிரங்கமாக வலதுசாரி அப்படின்லாம் பயன்படுத்திக்கிறது இல்லை, அப்படி அடையாளப்படுத்திக்கிறது இல்லை. ஆனால் சீமானை பொறுத்தவரையில் அவர் நிச்சயமாக சமீப காலத்தில் அவருடைய பேச்சு, அவருடைய பேட்டி மற்றது எப்போது தந்தை பெரியாரை ஒரு காலத்தில் நீங்கள் அந்த அளவுக்கு பேசுகிற நீங்கள் இன்றைக்கி திடீர்னு தந்தை பெரியார் மீது இவ்வளோ பெரிய அபாண்டமான ஒரு தாக்குதலை தொடுக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? இன்றைக்கி தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரை தன்னுடைய அரசியல் சித்தாந்த எதிரியாக நினைக்கிறவங்க பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் தான். வேறு மாறுபட்ட கருத்து பலருக்கு இருக்கலாம். பெரியாரை எல்லாருமே 100க்கு 100 ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனால் தங்களுடைய அரசியல் சித்தாந்த எதிரிங்கிற அடையாளப்படுத்துறது பிஜேபியும் வலதுசாரி ஆர்எஸ்எஸ் தான். அப்போது நீங்கள் இன்றைக்கி தந்தை பெரியாரை அந்த அளவுக்கு அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? என்ன இப்போ அவருக்கு என்ன நேரடியான பிரச்சனை என்ன இருக்குது உங்களுக்கு அவருக்கு? அப்போது நீங்கள் ஒரு வலதுசாரி அரசியல் சித்தாந்தத்திற்கு வக்காலத்து வாங்குவதற்கு தான் இதை பிரச்சாரத்தை மேற்கொள்றீங்களே தவிர, இல்லைன்னா பெரியாரை பற்றி, பெரியாருடைய வாழ்க்கையை பற்றி, பெரியாருடைய சாதியை பற்றி, அவருடைய இனத்தை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஸோ பகிரங்கமாக இன்றைக்கி சமீப காலத்தில் அவர் ஒரு அது பி டீமா ஏ டீமாங்கிறதுல கிட்டத்தட்ட அவருடைய அறிவிக்கப்படாத அந்த டீமினுடைய பிரதியாக தான் அவர் இருக்கிறாருங்கிற மாதிரி தான் தெரியுது.